ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீக்வென்ஸ் டேட்டா டைப்பும், நான் சீக்வென்ஸ் டேட்டா டைப்பும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரிங் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, டியூப்பிள் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு. இந்த மாதிரி 4 டேட்டா டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து நான் சீக்வென்ஸ் டேட்டா டைப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, செட் இருக்கு, மேப்பிங் இருக்கு. சாரி, செட் இருக்கு, அதுக்கப்புறம் டிக்ஷனரி டேட்டா டைப் இருக்கு. இந்த டிக்ஷனரி டேட்டா டைப்போட இன்னொரு பேர் தான் வந்து மேப்பிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல என்னென்ன டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர் ப்ரிசர்வ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கு. அதாவது ஸ்ட்ரிங்லயும் லிஸ்ட்லயும் டியூபிள் ரேஞ்ச் இதுலலாம் நம்ம வந்து ஆக்சுவலா இந்த ரேஞ்ச் டேட்டா டைப் மட்டும் பார்க்கல. இந்த ரேஞ்ச் டேட்டா டைப் மட்டும் நம்ம வந்து லேட்டரா பார்ப்போம். ஃபார்முலா வரும்போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல பொறுத்தவரையிலும் ஆர்டர் ப்ரிசர்வா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஆர்டர் வந்து ப்ரிசர்வ்டா இருக்கும். அதுக்கு மீனிங் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஏன்ற ஒரு வேரியபிள்குள்ள நான் வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா, நான் பிரிண்ட் பண்ணும்போதும் எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த 1 2 3 4 தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். நான் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கனோ அந்த ஆர்டர்ல தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஆனா உங்களுக்கு இந்த செட் டேட்டா டைப்பை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஆர்டர் ப்ரிசர்வா இருக்காது. நம்ம என்ன டேட்டா டைப் வந்து வேல்யூ குடுக்குறோமோ, அதுக்கப்புறம் அந்த செட் டேட்டா டைப்ல நம்ம ஏதாவது எடிட்டோ இல்லன்னா வந்து அப்டேட்டோ ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூ குடுத்தோம்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அதுவா என்ன ஆர்டர்ல இருக்கோ, அந்த ஆர்டர்ல தான் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதனால வந்து ஆர்டர் வந்து செட் டேட்டா டைப் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்காது. டிக்ஷனரில வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும். ஸோ நம்ம வந்து என்ன மாதிரியான வேல்யூ நம்ம வந்து அதுல பாஸ் பண்றோமோ, அந்த வேல்யூஸ வந்து அது ப்ராப்பரான ஆர்டர்ல ரிசர்வ் பண்ணி வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சஸ் பை இண்டெக்ஸ் நம்மளால வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப்பை நம்மளால வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட வந்து இந்த டூவை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணுமா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டூவை டிஸ்ப்ளே பண்றதுக்கு நம்ம வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ இதுல என்ன இருக்குன்னா, இது 0, இது 1. அப்ப நம்ம வந்து ஏ ஆஃப் 1ன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து 2ன்றது டிஸ்ப்ளே ஆகும். அப்ப இண்டெக்ஸ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது? நம்மளால வந்து டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க முடியுது. யாரு? நம்மளோட சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல. ஆனா வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டா, நான் சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல அதை வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து செட்ல வந்து சீக்வன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செட்ன்ற டேட்டா டைப்ல சீக்வன்ஸே கிடையாது. நம்ம வந்து 0 கொடுத்து பார்க்க முடியாது. அதே மாதிரி டிக்ஷனரி டேட்டா டைப்லயும் உங்களால வந்து செட் இது பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டா, இண்டெக்ஸ் கொடுத்து பார்க்க முடியுமான்னு கேட்டா, இண்டெக்ஸ்லாம் கொடுத்து இதுலயும் பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து பாப்ன்றது கொடுத்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் வேல்யூ பார்ப்போம். பட் ஸ்டில் இண்டெக்ஸ் வச்சு நம்மளால வந்து பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது நம்மளோட சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். ஆனா நம்மளோட நான் சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல வந்து டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணாது. ஃபார் செட்டுக்கு ஒன்லி. செட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனா டிக்ஷனரியில் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து எப்படி கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ மியூட்டபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து லிஸ்ட் வந்து மியூட்டபிள். அதுக்கப்புறம் டியூப்பிள் அண்ட் ஸ்ட்ரிங் வந்து நாட் மியூட்டபிள். ஸோ இது வந்து இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பொறுத்தவரையும் ரெண்டுமே மியூட்டபிள் தான். ஸோ மியூட்டபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஏற்கனவே கொடுத்த டேட்டாவை நம்மளால எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து யூஸ்வலா சீக்வன்ஸ் டேட்டா டைப் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நான் சீக்வன்ஸ் டேட்டா டைப் வந்து மோஸ்ட்லி வந்து யூனிக்கான ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் ஆகும். அதே மாதிரி கீ வேல்யூ பேர்ஸ், ஸோ மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டோ இல்லைனா நேம் லிஸ்ட்டோ இல்லைனா மெசேஜஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டா, இது உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆனா நீங்க வந்து நான் சீக்வன்ஸ்குள்ள எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னு கேட்டா, ஒரு டாக்ஸ் இல்லைனா ஒரு கேட்டகரிஸ் இல்லைனா ஒரு யூசர் ப்ரொஃபைல், ஒரு பர்டிகுலர் யூசரை பத்தின மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும் கேட்டா, நான் சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ சீக்வன்ஸ் டேட்டா டைப்புக்கும் நான் சீக்வன்ஸ் டேட்டா டைப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ ஒரு டேட்டாக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கலாமா? ஸோ பேசிக்கா நம்ம கிட்ட வந்து இப்போ நிறைய டேட்டா டைப்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். இது வரையுமே வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டோம். அந்த ஒரு டேட்டா டைப்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஆர்டரா வருமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், நம்ம கொடுக்க போறது ஒரே ஒரு வேல்யூ தான். அந்த ஆர்டரா தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். எஸ், இதுல இண்டெக்ஸ் இருக்கு. இதுல வந்து மியூட்டபிள் கிடையாது. இதை வந்து எடிட் பண்ண முடியாது. இதுல வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். இண்டெக்ஸ் வச்சு நம்மளால பார்க்க முடியும். சீக்வன்ஸ் ஆர்டர்ல தான் இருக்கும். அதாவது இது வந்து சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் டேட்டா டைப்ன்ட்டு லிஸ்ட்ல வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்மளால ஆர்டரா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கும். இண்டெக்ஸ் இதுல இருக்கும் பார்க்க முடியும். மியூட்டபிள் எடிட் பண்ணிக்க முடியும். டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணும். இண்டெக்ஸ் வச்சு நம்மளால பார்க்க முடியும். இதுவும் வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப் தான். டியூப்பிள்லயே நம்மளால என்ன பண்ண முடியுங்கன்னா, ஆர்டர் நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அந்த ஆர்டர்ல தான் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். 0ன்னு கொடுத்தோம்னா 0ல என்ன பார்ட் இருக்கோ அந்த பார்ட் டிஸ்ப்ளே ஆகும். இதை வந்து எடிட் பண்ண முடியாது. மியூட்டபிள் கிடையாது. இதுல வந்து டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணும். இது வந்து பை இண்டெக்ஸ் வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளால வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க இதையும். ஸோ ரேஞ்சுன்றதை நம்ம வந்து லேட்டரா பார்த்துக்கலாம். ஸோ அது இப்போதைக்கு இக்னோர் பண்ணிக்கலாம். செட்ன்ற டேட்டா டைப்ல வந்து ஆர்டராலாம் டிஸ்ப்ளே ஆகாது. என்ன ஆர்டர், ரேண்டம் ஆர்டர்ல தான் அது டிஸ்ப்ளே ஆகும். இதுல இண்டெக்ஸ் கிடையாது. இது வந்து மியூட்டபிள் எடிட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. இதுல வந்து இண்டெக்ஸ் வச்சு பார்க்க முடியாது. இது வந்து நான் சீக்வன்ஸ் டேட்டா டைப். டிக்ஷனரி டேட்டா டைப்ல வந்து நம்மளால வந்து ஆர்டர் வச்சு பார்க்க முடியும். ஸோ இண்டெக்ஸ் இதுல கிடையாது. ஸோ அதுக்குள்ள பாப் வச்சு தான் நம்ம கால் பண்ணணும். அதுக்கப்புறம் மியூட்டபிள் பண்ண முடியும்.
ஸோ இதை வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இது வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். எதில் அலோவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேல்யூஸ் அலோவ் பண்ணும், பட் கீஸ்ல வந்து டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நேம், இங்க வந்து நம்ம வந்து நிசாம்னு கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நிசாம்ன்றது வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல இங்க வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் நிசாம்ன்ற வேல்யூ வரலாம், தப்பு கிடையாது. ஆனா திரும்பவும் நேம்ன்றது வரக்கூடாது. அப்ப கீ வந்து டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. இதுல கீ வந்து டூப்ளிகேட் இருக்கக்கூடாது, ஆனா வேல்யூ வந்து டூப்ளிகேட்டா இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வந்து இங்க வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்றது இல்ல. ஃபார் ஒன்லி கீஸ்க்கு வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. நம்ம வந்து கீ வச்சு தனியா ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும், அதாவது பாப்அப் பண்ணி பார்க்க முடியும். இதுவும் வந்து நான் சீக்வன்ஸ் டேட்டா டைப் தான். ஓகேங்களா? ஸோ சீக்வன்ஸ் டேட்டா டைப் ஸ்டோர்ஸ் வேல்யூஸ் இன் ஸ்பெசிபிக் ஆர்டர் accessible by using the index number. நான் சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர்ஸ் வேல்யூஸ் வித்தவுட் இண்டெக்ஸ் பேஸ்ட் ஆன் த கீ வேல்யூ மேப்பிங் வச்சு தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் டேட்டா டைப்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்க்கும் நான் சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த டேட்டா டைப் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.